இலங்கை குற்றவியல் சரித்திரத்தில் நேற்று ஒரு முக்கியமான நாள், ஒரு பயங்கரமான நாள். யாரும் எதிர்பாராத ஒரு திடீர் மரணம் ஒன்று நேற்று பதிவானது. இந்த மரணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக்க ஒன்று என்பதை நிழல் அரசு பற்றிய புரிதலுடைய தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்ற மற்றும் போலீஸ் விசாரணைகள் பற்றி ஆர்வம் காட்டும் அனைவருக்கும் புரிந்திருக்கும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் முன்னாள் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனவின் உயிரற்ற உடல் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் அடிசில்வாவின் வீட்டில் மேல் மாடியில் குளியலறைக்கு அருகே மீட்கப்பட்டிருக்கிறது. ஏன் இலங்கை கிரிக்கெட்டுக்கு அளப்பரிய சேவை செய்த ஒரு மாவீரரின் வீட்டில் கபில சந்திரசேன இறந்து போனார், அரவிந்தவின் வீட்டுக்கு ஏன் அவர் வர வேண்டும் என்று நீங்கள் குழப்பம் அடையலாம். அரவிந்த் அடி சில்வாவின் மனைவியின் தங்கையை தான் கபில சந்திரசேன திருமணம் செய்திருக்கிறார். கபிலவுக்கு அரவிந்த் அடி சில்வா மைத்துனர் உறவு. கபில சந்திரசேனவுக்கு என்ன ஆனது? அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. கபில சந்திரசேன யாரும் செய்யாத ஒரு அசகாய சூரத்தனத்தை செய்த ஒருவர். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் லஞ்ச பணத்தை பகிர்ந்து கொண்டேன் என்று பகிரங்கமாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் போட்டுடைத்த ஒருவர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்த போது ஏர்பஸ் விமான நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொண்ட $2 மில்லியன் பணத்தில் 60 மில்லியன் ரூபாயை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் கபில சந்திரசேன. மஹிந்த ராஜபக்சவின் தங்கல்ல வீட்டில் 40 மில்லியன் ரூபாயும், பெல்லியாத்த வீட்டில் 20 மில்லியன் ரூபாயும் என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் அப்போது விமான சேவைகள் அமைச்சராக இருந்த பிரியங்கர ஜெயரத்னவுக்கு கொள்ளுப்பிட்டியில் வைத்து 20 மில்லியன் ரூபாய்களை வழங்கியதாகவும் அதில் சொல்லியிருந்தார். இதுவரை இலங்கை சரித்திரத்தில் நிறைய விவிஐபிக்களும் விஐபிக்களும் சிறை சென்றிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சிறைச்சாலையின் நீல நிற பஸ் வண்டியில் ஏறி இருக்கிறார். மைத்ரிபால சிறிசேன ஈஸ்டர் பயங்கரத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் 10 கோடி அபராதம் செலுத்தி இருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச மீது வழக்குகள் பதிவாக தொடங்கி இருக்கின்றன. ஆனால் மஹிந்த ராஜபக்ச மீது இதுவரை ஒரு கீறல் விழவில்லை. அவர் பொதுஜன பெரமுன பக்தர்களினுடைய உத்தியோகபூர்வமற்ற கடவுள் போலவே இருந்தார். அவர் இதுவரை காலமும் கட்டி காத்து வந்த இந்த பிம்பம் தான் கபில சந்திரசேன வழியாக உடைந்து தூள் தூளாகி போனது. மஹிந்த ராஜபக்சவும் பிரியங்கர ஜெயரத்னவும் எதிர்வரும் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராக வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் தமது இத்துப்போன கோஷமான யுத்த வெற்றி நாயகனுக்கு தண்டனை கொடுப்பதா என்றவாறு ஊடக சந்திப்புகள் வழியே சொல்ல தொடங்கியிருந்தார்கள். 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் வளாகத்துக்கு தமது தொண்டர்களை வந்து சேருமாறு கோரியிருந்தார்கள். இப்படி ஆட்களை எல்லாம் கூட்டி ஒரு நெருக்கடி கொடுப்பதுதான் அவர்களுடைய திட்டம். இப்போது இப்படி ஆட்களை எல்லாம் கூட்டி ஒப்பாரி வைக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனென்றால் மஹிந்தவுக்கு எதிராக சாட்சி சொன்ன பிரதம நிறைவேற்ற அதிகாரியே இறந்து போயிருக்கும் நிலையில் இனி எதற்கு ஆட்களை கூட்டி அழுகாட்சி காவியம் ஒன்றை விட்ட வெயிலில் படைக்க வேண்டும்? அர்த்தமில்லை என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கிய வழக்கில் ஒரு தீர்மானம் மிகு சாட்சி துரதிர்ஷ்டவசமாக இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கிறது. சரி, இது பற்றி மேலும் பார்ப்பதற்கு முதலில் இந்த ஏர்பஸ் விமான கொடுக்கல் வாங்கல் பற்றி சுருக்கமாக சொல்லிவிடலாம். நாம் இந்த லஞ்ச கதையை உங்களோடு 2 தடவை ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறோம் என்றாலும் கூட இந்த தருணத்தில் இதை மீண்டும் ஞாபகம் ஊட்டிக் கொள்வது இந்த அவலத்தினுடைய கன பரிமாணத்தை புரிந்து கொள்ள இன்னும் இலகுவாக இருக்கும். 2013ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவினுடைய மனைவியின் சகோதரர் நிஷாந்த விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைவராகவும் கபில சந்திரசேன பிரதான நிறைவேற்று அதிகாரியாகவும் இருந்த சமயம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவை 14 புதிய விமானங்களை கொள்வனவு செய்ய முன்வந்தது. 6 ஏர்பஸ் 330 ரக விமானங்கள், 4 ஏர்பஸ் 350 ரக விமானங்கள் என்று 10 விமானங்களை வாங்கவும், மேலும் 4 ஏர்பஸ் 350 ரக விமானங்களை லீசிங் அடிப்படையில் கொள்வனவு செய்யவும் $26 மில்லியன் பணத்தை ஸ்ரீலங்கன் முற்பணமாக செலுத்தியது என்றுதான் இந்த கதை ஆரம்பமாகிறது. இவற்றுக்கு $2.3 பில்லியன், அதாவது 2300 மில்லியன் செலவாகும் என்று சந்தை பெறுமதிக்கு மேலதிகமாக கணக்கு காட்டியது ஸ்ரீலங்கன் நிர்வாகம். இந்த கொடுக்கல் வாங்கலுக்காக ஏர்பஸ் $16.7 மில்லியன் லஞ்ச பணத்தை வழங்க முன்வந்தது. ஆரம்ப கட்டமாக $2 மில்லியன் பணத்தை ஏர்பஸ் நிறுவனம் ஸ்ரீலங்கனின் பிரதான நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவியின் புரூனே நாட்டு வங்கி கணக்கில் வைப்பு செய்தது. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் பிரித்தானியாவினுடைய கிரவுன்ஸ் நீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டன.
ஏர்பஸுக்கு தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. ஏர்பஸ் நிறுவனம் இலங்கையில் நடக்கும் விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியது. அதாவது இந்த வழக்கு பிரித்தானியாவினுடைய கிரவுன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்து முடிந்த ஒன்று. குற்றவாளிகள் எல்லாம் இனம் காணப்பட்டிருந்தார்கள். ஏர்பஸும் தண்டனை பெற்றிருந்தது. மேலும் ஒரு ஏர்லைன்ஸின் பிரதம நிறைவேற்ற அதிகாரியே லஞ்ச லாவண்யங்களுக்கு துணை போயிருப்பதால் கடுப்பான அமெரிக்கா என்ன செய்தது தெரியுமா? கபில சந்திரசேனவுக்கு பயண தடை கூட விதித்தது. ஆனால் இது பற்றி முழுமையான விசாரணைகள் எதுவும் இலங்கையில் அப்போது நடக்கவில்லை. அப்போது நல்லாட்சி என்று அவர்களாகவே சொல்லிக் கொண்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. கபிலவும் அவருடைய மனைவி பிரியங்காவும் 7-8 தடவை அழைக்கப்பட்டார்கள். கண் துடைப்புக்காக கைது செய்யப்பட்டு விடுவிக்கவும் செய்யப்பட்டார்கள். ரணில் மைத்ரி அரசு இந்த விமான லீசிங் ஒப்பந்தத்தை நிறுத்தியது. இதனால் ரத்து கட்டணமாக மேலும் $115 மில்லியன் செலவு செய்ய நேர்ந்தது. இத்தனை பெரும் நட்டத்துக்கு காரணகர்த்தாவான கபில சந்திரசேன, அவருடைய மனைவி மற்றும் பலருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களம் எந்தவித குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை. சரி, ஏர்பஸ் வழங்கிய லஞ்ச பணம் அந்த $2 மில்லியன் என்ன நடந்தது? இந்த பணம் பின்னர் கபில சந்திரசேனவினுடைய சிங்கப்பூர் அக்கவுண்ட்டுக்கு மாற்றப்பட்டு பல்வேறு தரப்பினர் வழியாக சில நபர்களினுடைய அக்கவுண்ட்டுகளுக்கு போய் சேர்ந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது. இதில் $1,60,000 பணம் 2023ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கனின் நிர்வாக பிரிவில் பணிப்பாளர் சபையில் இருந்த சமல் ராஜபக்சவின் புதல்வர் ஷமீந்திர ராஜபக்சவின் அக்கவுண்டிலும் வைப்பு செய்யப்பட்டதாக கண்டறியப்பட்டது. அதாவது அமெரிக்காவில் ஒளிந்திருக்கும் ஷமீந்திர ராஜபக்சவுக்கு டாலரிலும், லோக்கல் ஆசாமிகளான மஹிந்த ராஜபக்சவுக்கும் அந்நாளின் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கு ரூபாயிலும் பணம் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் கபில சந்திரசேன விவகாரம் அனுர ஆட்சியில் தூசு தட்டி எடுக்கப்பட்டது. கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டார். அவருடைய மனைவி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவரையும் சமல் ராஜபக்சவினுடைய புதல்வரையும் கைது செய்து ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் எத்தனையோ தடவை பிடியாணை பிறப்பித்து விட்டது. அமெரிக்காவில் வாழும் சமல் ராஜபக்சவினுடைய மகன் பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆனால் கபில சந்திரசேனவை விட்டு பிரிந்து ஆஸ்திரேலியாவில் வாழும் அவருடைய மனைவி தனக்கு இலங்கைக்கு வந்தால் பாதுகாப்பு இல்லை என்று காரணம் காட்டியிருப்பதாக நீதிமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை கபில சந்திரசேனவின் சட்டத்தரணி தமது வாடிக்கையாளரான கபில சந்திரசேனவால் அவருடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. அப்படி என்றால் கபில சந்திரசேனவை மிரட்டியவர்கள் தான் அவருடைய மனைவியையும் மிரட்டி இருக்க வேண்டும். சாட்சிகள் அழிக்கப்படும் தேசத்துக்கு யார்தான் வந்து சாட்சியம் கூறுவார்கள்? ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக அதிரடி வாக்குமூலம் வழங்கிய கபில சந்திரசேன பிறகு திடீரென்று தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். தன்னை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவர் ரங்க திசாநாயக்க மிரட்டியதால் தான் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே வழங்க வேண்டி ஏற்பட்டது என்று சத்திய கடதாசி ஒன்றையும் பின்னர் வழங்கினார். ஆனால் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவோ இதை முற்றாக மறுத்திருந்தது. கபில சந்திரசேன தண்டிக்கப்பட வேண்டிய பாரிய குற்றம் ஒன்றை புரிந்த ஒருவர் என்றும், அவர் எடுத்த எடுப்பில் அரசு சாட்சியாக மாற முடியாது என்றும், அதற்கு தமது ஆணைக்குழு அனுமதி அளிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தது. பணச்செலவை, லஞ்சம் ஆகியவற்றோடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் தலைவருக்கு எதிராக பொய் சாட்சி சொன்ன விவகாரமும் சேர்ந்து கொண்டது. மொத்தம் 52 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேன கடந்த 5ஆம் தேதி பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அவரை பிணையில் விடுவிக்க கூடாது என்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சார்பாக ஆஜரான சட்டத்தரணிகள் மன்றாடிய நிலையில்தான் இந்த பிணை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் மே மாதம் 7ஆம் தேதி கபில சந்திரசேனவின் பிணை கோரல் விவகாரத்தில் ஒரு மோசடி நடந்திருப்பதை கண்டறிந்தது நீதிமன்றம். கபில சந்திரசேனவின் நெருங்கிய உறவினர்கள் என்று கூறிக்கொண்டு பிணையில் நின்ற 2 பேரும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என்று நிரூபணமானது. அதாவது அவர்கள் கபில சந்திரசேன என்றால் யார் என்றே தெரியாத ஆத்மாக்கள். இது நீதிமன்ற அவமதிப்பு என்றும், வழக்கு முடியும் வரை கபில சந்திரசேனவை தடுத்து வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் கூறியது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. இந்த நிலையில் கபில சந்திரசேனவுக்காக கூலிக்கு பிணை நின்றவர்கள் கைது செய்யப்பட்டு 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார்கள். கபில சந்திரசேனவை கைது செய்யுமாறு 7ஆம் தேதி மாலை நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த கைது உத்தரவு வந்த போதே அவரை கைது செய்திருந்தால் அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த தாமதம் தான் அவரது உயிர் போவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கபில சந்திரசேனவுக்கு நடந்தது கொலையா அல்லது தற்கொலையா என்பதை பிரேத பரிசோதனை அறிக்கைகள் தான் சொல்ல வேண்டும். 5 சிறப்பு வைத்திய நிபுணர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியாக இருந்து
பெரும் ஊழல் ஒன்றில் சிக்கிய கபில சந்திரசேனவை இந்த இக்கட்டான தருணத்தில் பிணை எடுக்க கூட ஒருவர் இருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்கிடம். ஊர் பெயர் தெரியாதவர்களை கூலிக்கு அமர்த்த வேண்டிய அவலம் ஏற்பட்டிருந்தது. கபில சந்திரசேன இறந்தது தற்கொலை என்று நிரூபணமானால் மிக கடுமையான மன அழுத்தமே காரணமாக இருக்கும். ஏனென்றால் கடைசி காலத்தில் சேவகம் செய்த எந்த ஒரு ராஜபக்சவும் அவரை திரும்பியும் பார்க்கவில்லை. இது ஒரு கொலை என்று முடிவானால் அதை போன்ற பதபதைக்கும் பயங்கரம் வேறு ஒன்றும் இருக்காது. கபில சந்திரசேனவை பிணை எடுத்ததன் பின்னணி சந்தேகத்துக்குரியது என்கிறார் பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம். அதாவது கபில சந்திரசேன நீண்ட காலமாக விளக்கமறியலில் இருக்கும் போது அவரால் அவருக்குரிய பிணையாளிகளை தேட முடியாது என்றும் கூலி கமர்த்தப்பட்ட பிணையாளிகளை தேடி கொடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்புகிறார் சாகர காரியவசம். இது ஒரு நியாயமான கேள்வி என்ற போதிலும் இதன் பின்னணியை கண்டுபிடிப்பது போலீசாரின் வேலை. ஆனால் இதில் கேவலம் என்னவென்றால் அவர்களோடு இத்தனை நாட்களாக கூடி குலாவி இருந்த கபில சந்திரசேனவை பதபதைப்புடன் கைவிட்டபடி பேசியதுதான். கபில சந்திரசேன என்பவர் மஹிந்த ராஜபக்சவை பற்றி முறைப்பாடு செய்திருக்கிறார் என்ற தோரணையிலேயே சாகர காரியவசத்தினுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தன. இப்படித்தான் கறிவேப்பிலையாக பாவிக்கப்பட்ட பலர் ஒரு கட்டத்தில் சுருட்டி வீசப்பட்டிருக்கிறார்கள். திலீப் ஜெயவீர சொல்லுகிறார், ஊழல் அரசியலுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் இறுதியில் தனித்து விடப்படுவார்கள் என்பதும் அவர்கள் ஆபத்தில் இருக்கும் போது துணை நின்ற அரசியல்வாதிகள் எவரும் அவர்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள் என்பதும் கபில சந்திரசேனவின் மரணம் உணர்த்தும் முக்கிய பாடம் என்று சொல்லுகிறார். கபில சந்திரசேனவின் மரணம் என்பது யாபஸ் கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தப்பட்ட இரண்டாவது மர்ம மரணம். இந்த மோசடி கொடுக்கல் வாங்கல்களை பற்றி கொலம்போ டெலிகிராப் இணையதளத்தில் தொடர்ச்சியாக எழுதி வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் அதிகாரியான ரஜீவ் ஜெயவீர 2020 ஜனவரி மாதம் 12 அதி உயர் பாதுகாப்பு வலயமான சுதந்திர சதுக்கத்தில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரும் தற்கொலை செய்து கொண்டதாகவே கூறப்பட்டது. அவருக்கு உண்மையில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ளவே முடியவில்லை. சிசிடிவி தடயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இன்றளவும் பேசப்படும் அபூர்வ மரணங்களில் ஒன்றாக அது பதிவாகி இருக்கிறது. கபில சந்திரசேன இறந்தாரா தற்கொலை செய்து கொண்டாரா என்பதல்ல இங்கே விஷயம். கபில சந்திரசேன என்பவர் இந்த வழக்கின் மிக முக்கிய சாட்சி. அவர் பாட்டுக்கு விளக்கமறியலிலேயே இருந்திருந்தால் அவருக்கு இந்த கோரம் நடந்திருக்காது. படு சுதப்பலான பிணை முயற்சி ஒன்றில் அவர் வெளியே வந்தார். அவராக வந்தாரா அல்லது அவரை வெளியே எடுக்க வேண்டும் என்று யாருக்காவது தேவை இருந்ததா என்றும் தெரியவில்லை. அப்படி வந்த பிணை சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் அறிவித்த நிலையில் மறுநாள், அதாவது நேற்றைய தினம் தன்னுடைய சட்டத்தரணி மூலம் நீதிமன்றத்தில் சரணடைய இருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒருவர் இப்படி ஒரே அடியாக தற்கொலை எண்ணத்துக்கு போனார் என்பது புரியாத புதிர். இந்த நிலையில்தான் ஈஸ்டர் போன்ற விசாரணைகள் முக்கிய கட்டத்தை அடைந்திருக்கின்றன. சில சாட்சிகள் இராணுவ தரப்பால் அச்சுறுத்தப்பட்டிருப்பதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிசே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவங்களின் பாரதூரம் அரசுக்கு புரிகிறதா என்று தெரியவில்லை. சாட்சிகள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டால் வழக்குகளை தொடர முடியாது போய்விடும். ஊழல் வழக்குகள் வரிசை கட்டி நிற்கக்கூடிய நிலையில் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பை வழங்குவது அரசின் தலையாய கடமை என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.